Hi guys and welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z9s Pro இதோட ஃபுல் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஏன் iQOO Z9s Pro போயிருந்தோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ராசஸர் தான். ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா ரெட்மி சைட்லேருந்து நம்ம காஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ப்ரைஸ் டு வேல்யூ அப்படின்ற ஒரு கதையே கிடைக்க மாட்டேங்குது ரெட்மி இதுலேருந்து. ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த iQOO Z9s Pro ஒரு நல்ல சாய்ஸாக இருந்தது. எஸ் ஆப்வியஸாக இப்போ யூஸ் பண்ணி பார்த்தாலும் அதே தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்குது, இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேர் வைஸ் கேமரா வைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோட எண்டில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இது மாதிரி வீடியோஸ் நம்மள ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சிங்கிள் கோடில் கீக் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1130, மல்டி கோடில் பார்த்தீங்கன்னா 2736 நம்ம கிடச்சிருந்தது. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் கன்சிடரிங் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. ஸோ 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும், 3 year செக்யூரிட்டி பேட்ச். ஸோ ஃபன் டச் லேட்டஸ்ட் வெர்ஷனோட இருக்குது, பக்ஸு பெருசாக இல்லை, நல்லா ஓஎஸ் ஸ்மூத்தாகவே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துடலாம். இனிஷியலாக ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் நான் வச்சுருக்கேன் கேம் பிளேயை நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டினியூஸ் கேமிங் விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லக்கிஷ்னஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ மினிமலாக இருக்குது, மேஜராக எதுவுமே கிடையாது. ஸோ ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்ம் தான் ஆச்சே தவிர, அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விளையாண்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லைட் வார்மே நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு தாறுமாறான ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக இங்கே சொல்லலாம். இதில் டச் சாம்பிள் ரேட்டுமே நமக்கு நிறையாவே கொடுத்துருக்கறனால ஸோ ரெஸ்பான்சிவாக இருந்தது. அதே மாதிரி பப்ஜியில் நாங்கள் எஸ்டிஆரில் வச்சு ப்ளே பண்ணோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் அதில் அவைலபிளாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் ஸ்லக்கிஷ்னஸ் கொஞ்சம் இருக்குது. நான் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியிலுமே நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் சப்போர்ட் வச்சுமே கேம் பிளே நல்லாவே இருந்தது. எஸ்டிஆரில் மட்டும் நமக்கு கண்டிப்பாக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குது. அதே சமயம் ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும் போதும் பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு கம்மியாக தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து நிற்க ஜென்ஷன் இம்பேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா லோவில் தான் அது கான்ஃபிகர் ஆகிருந்தது. அந்த லோவில் நமக்கு எந்த விதமான லேகோ சட்டரோ இல்லை. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் வார்ம் தான் ஆச்சு வார்ம் தான் ஆச்சு, மெயினாக ஹீட்டிங் சொல்கிற மாதிரி இல்லை. வேப்பர் சேமிங் பக்காவாக இங்கே வேலை பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு வெல்கம் மூவ்னு நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஸோ அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா செட்டிங்ஸும் ஜென்ஷன் இம்பேக்டில் வச்சு விளாண்டு பார்த்தேன். ஸோ எனக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸும் ஸ்லக்கிஷ்னஸும் அங்கே தெரியல. ஸோ அது ஒரு நல்ல ஆப்டிமைசேஷனாக இங்கே கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த கேமு டெஃபினட்டாக உங்களால் விளையாண்டு முடிக்க முடியும், எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அடுத்தது அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகேவாக இருக்குது அவுட்டோர் விசிபிலிட்டி. இது நிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு மட்டும்தான். அவுட்டோரில் நமக்கு டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்து நிற்கிங்க. லெஃப்டில் இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேமராவில் எடுத்தது, அதாவது மெயின் 50 மெகா பிக்சல் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2x கேமராவில் எடுத்தது. குவாலிட்டி லோ லைட்டில் ஓகேவாக இருக்குது. டே லைட்டில் நமக்கு 50 மெகா பிக்சல் பக்காவாகவே எடுத்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. விண்டோரில் நமக்கு டீசெண்டாக பண்ணி கொடுக்குது. அந்த ஸ்லைட்டாக மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங்கில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா சூப்பராகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக் கேமரா அல்ட்ரா வைட் ஷாட் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன், ஸோ ரூம்குள்ளே மேக்ஸிமம் எல்லா லைட்டும் போட்டு இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்து நிற்கிறது இப்போ 1080p ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க வித் ஸ்டெபிலைசேஷன் ஆன். 1080pயில் நமக்கு 30 தான் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும், 60 fps கிடைக்காது. 4K நமக்கு 30 fps வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ பார்த்து நிற்கிறது 4K 30 fps. ஜூம் பண்ணி பார்க்குறேன், எந்த அளவுக்கு ஜூம் போனால் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வீடியோ கம்ப்ரஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். நேரில் இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மேக்ஸிமம் லைட் என் ரூமில் இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆடியோ சாம்பிள். ஸோ இதில் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே லவுடாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பேனல். ஸோ நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. HDRுமே நமக்கு பக்காவாக இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. அடுத்தது நம்ம கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் பயங்கரமாகவே இருக்குது. முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூஸு அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. கனெக்டிவிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மீடியா கன்சப்ஷன், டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸு தாறுமாறாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேர்ட் டு ரெட்மி 14 Pro இது வேல்யூ ஆடடாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கொஞ்சம் கீழே தான் இருக்குது, பட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரெட்மி 14 Proவில் நமக்கு டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஜட்ஜ் பண்ண முடியல, ஆக்சுவலாக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணல. பட் பர்ஃபார்மன்ஸ் கிங் இதுதான், கண்டிப்பாக ரெட்மி 14 Pro கிடையாது. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்டது வந்துட்டே இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.